வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கேன். இந்த சவாலே வந்து அபத்தமான சவால். ஒரு ஜனாதிபதி பதவியிலோ அல்லது குடியரசுத் தலைவர் துணை ஜனாதிபதி பதவியிலோ இருக்கிற மாதிரி பேசுறாரு. பொறுப்புல இருந்து வேலை முழுங்கனவே எப்படி மூச்சு விடுவான் பாத்திருக்கீங்களா? எந்த வருஷத்துக்கு முடியலாம் ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷம் இருமாப்புடன் இருந்த பிடிஆர் இன்று எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. என்ன தேர்றாங்க இதான் இங்க இருக்க ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். யாராவது வந்தா உட்கார்ந்து இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து இங்க இருக்கிறவங்க போயிட்டு ஒரு சோஃபா வாங்கிருக்கோம். துணை முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், சேப்பாக்கம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய இளைஞர் அணியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய உலகில் உள்ள அறிவாளிகளில் தான் முதன்மையானவர். தன்னை தவிர இந்தியாவில் குறிப்பாக கழகம் அல்ல. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். வீட்டுல இருக்க பேர பிள்ளைய சொன்னாங்கன்ட்டு இன்னைக்கு விசில முன்னாடி 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். வெள்ளை அறிக்கை வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நேரடி கடன் 10 லட்சம், மொத்தமா பார்த்தா 13.18 லட்சம் பண்ணிருக்கிறார். ஏன் பொம்பளை தான் இப்படி அலையற? உன்ன மாதிரி மோசமான ஆளை நான் பார்த்ததே. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டி இருட்டுல ஜனங்க கத்திட்டு இருக்காங்கயா. உண்மை, இதுதான் உண்மை. அந்த பொறாமையில தான் இவ்வளவு நீங்க பேசுறீங்க. மக்களுக்கு தலைவர் இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார். நம்மை அண்டி கடன் தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா திரு தங்கம் தென்னரசு நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஆட்சியை முடிக்கிறதுக்குள்ளார 20 லட்சம் கோடி கடன் நீங்க வாங்குவீங்க, நான் வாழ்வு கொடுத்தார். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால காசாடா முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பெரிய பொறுப்புல இருக்காரு. அது என்ன இல்லையா? நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. மாப்ள இல்ல வெட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நான் வந்து உட்கார்ந்தோன்னு சிரிக்காம உட்கார்ந்து இருந்தீங்க. மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் தோல்வியை கண்டு துவன் அது இங்கதான் கிடக்கு. வேணா நீங்களே போய் பிரிச்சு பாருங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான விமர்சனம். பிளைட்ல வந்து சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ஒருத்தன் இறங்கடா கீழன்னு துரத்தி விட்டுருக்கான். இதுக்கு அதுக்கு பிறகுதான் நான் பேட்டி கொடுக்க. சினிமாவுல சோபாவை ஒரு நகைச்சுவைக்காக காட்டுறான். அரசு ஃபியூஸ புடிங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வந்துடுறான். கவனமா சிந்தித்தான் முடிவெடுப்பார். அவர் எடுக்கிற முடிவு தொலைநோக்கு பார்வை கொண்டதா இருக்கும், ரொம்ப விஷனரியா இருக்கும். தனி மனித ஒழுக்கம். நிவா என்ற ஒரு பெண் வந்து அவங்களுடைய புகைப்படத்தை, அதாவது அரைகுறை நிர்வாணமாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை போட்டிருக்காங்க. பரிமாற்றம் பண்ணுவான், டிரான்சாக்சன் நடக்கும். ஆனா அப்படி வந்து பில்டப் பண்றாங்க. சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க, திருமாவளவன் வந்து குற்றம் சொல்ல முடியும், வேற எதுவுமே கிடையாது. நிச்சயம் இந்த முறை அண்ணன் ஜெயித்து வந்த பிறகு இந்த 2 பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வை. அவர் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நிதானமானவருங்க, அவர் பெரிய ராஜதந்திரிங்க. அடுத்து நம்ம தேல்பத்ரி சிங், இவரை எவ்வளவு சொன்னாலும் போட்டு 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 அதே காமிட்டுறாங்க. இப்போ என்ன பொறுத்தளவுக்கு இல்லை, மக்களை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே வந்து பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை வந்து இந்த திடீர் மின்வெட்டுக்கு காரணம் யாரு? அவர் தான் ஸ்டாலின், உதயநிதி. திமுக காரன் என்ன பண்றான், எங்கெங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கோ அங்க பண்ணதுக்கு இதுதான் காரணம் போடுறது. இப்ப சோபா வந்த உடனே ஆதரவு கொடுத்தாரு. இந்த ஆட்சியின் மீது 2 குறைகள் தான். ஒன்று பாலியல் வன்கொடுமை, மற்றொன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான். அது வந்து ஒரு 10 நாள் 4 நாள் போட்டாங்க, அப்படியே முடிச்சிட்டாங்க. கரூர்ல அந்த மேட்ரை ஓடினே போட்டு 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 ரிப்பேலே. முதலமைச்சரை ஸ்டேஜ்ல வச்சுக்கிட்டே பேசுறாங்க, ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டே இந்த அவரவைய வந்து பேசுறாங்க அப்படிங்கிறீங்களே. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஓபன் பண்ணு. அவங்க வந்து செய்யறது எதுவுமே மக்களுக்கு தெரியல, புரியுதுங்களா? நல்லது மட்டும் தெரிய மாட்டேது, கெட்டது எதா இருந்தாலும் உடனே அவங்க சட்டம் ஒழுங்கும் சீர்படுத்துவார் என்றுதான் நான் இன்னைக்கு பேசினேன். உடனே அது வந்து உண்மை நிலை என்னன்னு தெரியாம ஸ்டாலின் அவர்களை மட்டும் அது இவங்க செஞ்சா தப்பு, அவங்க செஞ்சா தப்பு இல்லையா? அன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மேடையில இருந்த போது ஒரு பெண்களுடைய பொதுக்கூட்டத்துல சேலத்துல அன்னைக்கு நான் பேசுறேன். அன்னைக்கு